ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்குமே ரொம்ப வித்தியாசமான ஒரு ரெசிபியோடு வந்திருக்கேங்க. சுண்டைக்காயும் மாங்காயும் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி. இந்த மாதிரி யாருமே செஞ்சுருக்க மாட்டாங்க. ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி டேஸ்ட்டாக நீங்கள் சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு. இப்போ சுண்டைக்காயில் உள்ள காம்புகளெல்லாம் எடுத்துட்டு, இந்த மாதிரி காம்பெல்லாம் எடுத்துடுங்க. எடுத்துட்டு இதை இந்த மாரி தட்டிட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாரி தட்டிட்டு நம்ம தண்ணீல சேர்க்கும்போது கொஞ்சம் விதைகள் போயிடும். அதுக்கப்புறம் நமக்கு கசப்பு ரொம்ப தெரியாது. அதுக்காக தான். இதே மாதிரி எல்லா சுண்டைக்காயுமே காம்ப எடுத்துட்டு தட்டிட்டு நம்ம தண்ணிக்குள்ள போட்டு வச்சுக்கலாம். அப்பதான் கலரும் சேஞ்ச் ஆகாம இருக்கும். இதே மாரி எல்லாத்தையும் தட்டிட்டு எடுத்துக்கலாம். இப்போ மாங்காய நல்லா கழுவிட்டு 2ஆ கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணிட்டு அந்த விதைகளெல்லாம் எடுத்துடுங்க. எடுத்துட்டு நம்ம பொடியா கட் பண்ணிக்கலாம். இப்போ சுண்டக்காய் 1 கப் அளவுக்கு எடுக்கிறோன்னா, அதே கப்பில் 1 கப் அளவுக்கு மாங்காய் எடுத்துக்கோங்க. நல்லா புளிப்பான மாங்காய் எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட் இருக்கும். இப்போ இந்த மாங்காய் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா மாங்காயும் பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ மாங்காயும் சுண்டக்காயும் ரெடியாக இருக்குது. இப்போ பருப்பெல்லாம் வறுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கோங்க. ஒரு 4 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் இன்னொரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம தட்டி வச்சுக்க சுண்டைக்காய்களை சேர்த்துக்கலாம். சுண்டைக்காயை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா சுருண்டு வரணும் சுண்டைக்காய். அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்ததுக்கு அப்புறமா இதில் மாங்காய் சேர்த்துக்கோங்க. மாங்காய் ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணால் போதும். சுண்டைக்காய் தான் நல்லா ஃப்ரை பண்ணோம். மாங்காய் ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம மாங்காய் சுண்டைக்காயுமே அப்படியே ஆற வச்சுக்கலாம். இப்போ இதுவும் ஆறட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்ச பருப்புலாம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பருப்பெல்லாம் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வதக்கி வச்சுருக்க சுண்டைக்காவையும் மாங்காவையும் சேர்த்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி அரைச்சிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸ் அரைங்க. முன்னாடியே தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா பருப்பு அந்த தனியெல்லாம் சரியாக அரைப்படாது. அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரையாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். நம்ம தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்பு போடுறதுக்கு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஒரு 50 கிராம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. வறுத்த வேர்க்கடலை இருந்தால் நீங்கள் டேரெக்டாகவே சேர்த்துக்கோங்க. இல்லைனா வறுக்காத வேர்க்கடலை இருந்தால் இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பருப்பு, வேர்க்கடலை, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்ச சுண்டைக்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை சேர்த்திங்கன்னா அங்கங்கே கடிப்படும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு வேர்க்கடலை வேண்டான்னா நீங்கள் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இருந்தால் சேர்த்துக்கோங்க. நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ அந்த மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து வரும். நல்லா கடாயில் ஒட்டாமல் வரும். நம்ம ஊற்றுன தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு நல்லா தொக்கு பதத்துக்கு வருங்க. இதை நீங்கள் நல்லா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒரு 10 நாளைக்கு வச்சுக்கலாம். நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கோ, ஸ்கூலுக்கோ, ஆஃபீஸ், காலேஜுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க. ஊருக்கெல்லாம் போகிறீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாங்காவோட புளிப்பு, இந்த பருப்புக, வெந்தயம், தனியா இதோட டேஸ்ட்டெல்லாம் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.